வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்த குரூப் 1B 1C எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கொஷின் இது. ஒரு பால்காரர் முறையே 57 லிட்டர், 129 லிட்டர், 177 லிட்டர்கள் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வைத்துள்ளார். அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவைகளில் ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது. அத்தகைய அளவை கிண்ணத்தின் மிகப்பெரிய கொள்ளளவு என்ன? ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த வார்த்தையை கொடுக்காம இதிலெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரே அந்த குடுவையினுடைய மிகப்பெரிய கொள்ளளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா டைரெக்டாக மேலே சொல்லியிருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரே அளவிலான பால் மீதம் இருக்குதுன்னு சொன்னதால் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை மைனஸ் பண்ணணும். 129லேருந்து 57 மைனஸ் பண்ணுறோம். 129ல் 57 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பாருங்கள், அப்போ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 2, 12 5 போயிடுச்சுன்னா 7, 72. அதே மாதிரி மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை மைனஸ் பண்ணுறோம். 177லேருந்து 129 மைனஸ் பண்ணுறோம். அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 177லேருந்து 129 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 48. புரியுதா? ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை மைனஸ் பண்ணுறோம். மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை மைனஸ் பண்ணோம். இப்படி மைனஸ் பண்ணி கிடைச்ச இந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ரெண்டுத்தையுமே நீங்கள் எந்த வாய்ப்பாட்டில் போடலன்னா டேரெக்டாக 12 வாய்ப்பாட்டில் போடுறேன். ஏன்னா 6 12 72, 4 12 48. மறுபடியும் ரெண்டுத்தையும் எந்த வாய்ப்பாட்டில் போடலாம்? ரெண்டாம் வாய்ப்பாட்டில். 3 2 6, 2 4. இதுக்கு மேலே முடியாது. அப்போது 12யும் 2யும் பெருக்கணும் அப்படின்னா 12 2 24. அப்போ அந்த குடுவையினுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா 24 லிட்டர்கள். ஆப்ஷன் சி. ஓகேங்களா?